Hi friends, welcome back to the R program lecture series. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா accessing elements தான் using logical vectors and character எப்படி access பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். Okay. So accessing vectors elements using logical index. Mostly logical index அப்படிங்கறது என்ன பண்ண போறோம் அப்படின்னா it gives the only either true or false தான் இருக்க போது நம்ம கொடுத்திருக்க set of vectors இருந்து true கொடுத்தோம் அப்படின்னா அந்த element display ஆகும். ஃபால்ஸ்ன்னு கொடுத்தோம் அப்படின்னா எலமெண்ட் டிஸ்பிளே ஆகாது. ஓகே, ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக ஆர் ஸ்டுடியோ அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். கிட்ஸ் சம் டைம். ஓகே, ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுவோம். ஆர் ப்ரோக்ராம் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு வெக்டரை கிரியேட் பண்ண போகிறோம். எஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுறோம். எனி நேம் அது என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் எஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துறேன். 1 2 3 தென் -5 -6 0, 7 அப்படிங்கிற ஒரு நம்பர் நான் கொடுத்துருக்கேன். எஸ் அப்படிங்கிற ஒரு வெக்டரை கிரியேட் பண்ணுறது யூசிங் தி கம்பைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி. இப்போ லாஜிக்கல் வெக்டரை யூஸ் பண்ணி எப்படி நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ எங்கெல்லாம் ட்ரூன்னு கொடுத்துருக்கோமோ அந்த பொசிஷனில் உள்ள வெக்டர்ஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகும். அதர் எலமெண்ட்ஸ் டிஸ்பிளே ஆகாது. ஃபால்ஸ்ன்னு சொல்லி இருந்தது அப்படின்னா டிஸ்பிளே ஆகாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட், ஃபிஃப்த் எலமெண்ட்டை மட்டும் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ரிமைனிங் எல்லாமே ட்ரூ அப்படின்னு கொடுக்க போகிறோம். டோட்டலாக we are having 7 elements. நமக்கு 7 elements இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் we are going to create s of s அப்படிங்கிற வெக்டர்ல காம்பினேஷன் யூஸ் பண்ண கம்பைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ட்ரூ, ஃபால்ஸ், ஃபர்ஸ்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட், தென் ஃபிஃப்த் எலமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ட்ரூ, ரிமைனிங் எல்லாமே ஃபால்ஸ் அப்படின்னு தான் கொடுக்க போகிறோம். FALS ஸ்மால் லெட்டர் கொடுத்தா ஒர்க் ஆகாது பிகாஸ் இட்ஸ் ஏ கேஸ் சென்சிட்டிவ் அப்படிங்கிறதுனால. ஓகே, ஸோ எஸ் ஆஃப் இப்போ நம்ம எங்கெல்லாம் ட்ரூன்னு கொடுத்துருக்கோமோ அந்த பொசிஷன்ல உள்ள எலமெண்ட்ஸ் நமக்கு ரிசல்ட்டா கிடைச்சிடும். சி ஆஃப் ட்ரூ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஸோ 1 டிஸ்பிளே ஆயிடும், 2 டிஸ்பிளே ஆகாது, 3 டிஸ்பிளே ஆயிடும், அகைன் -5 டிஸ்பிளே ஆகாது, -6 நமக்கு டிஸ்பிளே ஆகும், 0 and 7 டிஸ்பிளே ஆகாது. we are going to check. yeah எக்ஸாக்ட்லி நம்ம ட்ரூ 3 பிளேஸ்ல மட்டும் தான் ட்ரூ அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணிருக்கோம். ஸோ அந்த 3 எலமெண்ட் மட்டும் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இது ஒரு கேஸ். எப்படி அக்சஸ் பண்றது அப்படிங்கிறது. ஒருவேளை எனக்கு இதுல உள்ள எஸ் அப்படிங்கிற வெக்டர்ல உள்ள பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும், இதுதான் நம்மளோட எஸ் அப்படிங்கிற வெக்டர், இதுல உள்ள பாசிட்டிவ் நம்பர் மட்டும்தான் எனக்கு வேணும். அதாவது கிரேட்டர் தென் 0, ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0 அப்படிங்கிற எலமெண்ட் மட்டும் தான் வேணும் அப்படிங்கிறப்ப we are going to use that. ஸோ எஸ் அப்படிங்கிற வெக்டர்ல எந்த எலமெண்ட் எல்லாம் 0வை விட பெருசா இருக்கோ, எஸ் கிரேட்டர் தென் 0, தட் மீன்ஸ் விச் இஸ் பாசிட்டிவ். ஓகே, ஸோ இட் gives the answer 1 2 3 7. ஸோ கொடுத்துருக்க நம்பர்ல எதெல்லாம் 0வை விட பெரிய நம்பர், ஸோ இந்த 3 நம்பரையே ஸ்கிப் பண்ணிடும். ஒருவேளை நம்ம லெஸ் தென் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்லி இட் கிவ்ஸ் நெகட்டிவ் நம்பர்ஸ். -5 and -6 அப்படிங்கிற நெகட்டிவ் நம்பர்ஸை மட்டும் தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். வாட் ஹேப்பன், சப்போஸ் நான் 0வை இன்க்ளூட் பண்றேன், லெஸ் than or equal to 0 அப்படின்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்க்ளூடிங் 0வை இன்க்ளூட் ஆகும். மேபி நம்ம கிரேட்டர் than or equal யூஸ் பண்ணாலும் 0 இன்க்ளூட் ஆகிடும். ஓகே, பாசிட்டிவ் நம்பர்ஸ் 1 2 3 0 7. ஸோ எலமெண்ட்ஸ் எந்த ஆர்டர்ல இருக்கோ அதே ஆர்டர்ல தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் எஸ் கிரேட்டர் தென் 0 யூஸ் பண்றப்போ 1 2 3 7 அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆச்சு. இங்க கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 7 அப்படின்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதே ஆர்டர் நம்பர் இங்க என்ன அதற்கு சப்சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகாது. 1 2 3 0 7 அப்படிங்கிறதுல நமக்கு ரிசல்ட் பிரிண்ட் ஆயிடும். ஸோ இதான் நம்ம எக்ஸாம்பிள்ல கொடுத்துருக்கோம். ஓகே, எஸ் ஃபார் ஃபில்டரிங் டேட்டா. இது எதுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஃபில்டர் டேட்டாவை ஃபில்டர் பண்றதுக்காக யூஸ் பண்ண போறோம். சப்போஸ் எனக்கு ஒரு மார்க் ஷீட் இருக்கு, அது ஒரு 50 ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. பிலோ 50க்கு மேல எடுத்தவங்க எல்லாம் எவ்வளோ, எக்ஸல்ல எப்படி ஃபில்டர் பண்றோமோ அதே ஆப்ஷன் தான். 50க்கு மேல எடுத்தவங்க எவ்வளோ, 40க்கு மேல எடுத்தவங்க எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபில்டர் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, தென் கேரக்டர் இன்டெக்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். கேரக்டர் இன்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒருவேளை நம்மளோட டேட்டாஸ்ல நேம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நான் நேம்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். v is equal to any name நம்ம யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நான் இங்க சி ஆஃப் நம்ம டெக்ஸ்ட் தான் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறப்ப டபுள் கோட்ஸ்ல தான் யூஸ் பண்ண போறோம். நான் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கொடுத்துறேன் ஒரு டெக்ஸ்ட். செகண்ட் டெக்ஸ்ட் ஆர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணிடுறேன். ஆர் ப்ரோக்ராம். தேர்ட் டெக்ஸ்ட் டான்ஸ் கீ அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்றேன். டான்ஸ் கீ அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம பேர் வைக்க போறோம். வி அப்படிங்கிறது என்னன்னு கொடுத்துட்டோம், பிரிண்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸ், செகண்ட் எலமெண்ட் ப்ரோக்ராம், தேர்ட் எலமெண்ட் டான்சி அப்படின்னு சொல்ல போறோம். இப்போ இதுக்கு நம்ம பேர் வைக்க போறோம். ஓகே, ஸோ அதுதான் நேம்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுக்க போறோம். நேம்ஸ் ஆஃப் வி அப்படிங்கிறது தட் இஸ் நத்திங் பட் அசைன்ட் டு நேம் ஆஃப் ஈச் காம்போனன்ட் அப்படிங்கிறத ஒவ்வொரு காம்போனன்ட்டுக்கும் பேர் என்ன அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண போறோம். ஸோ இங்க 3 காம்போனன்ட்ஸ் தான் இருக்கு. we are going to use தி ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சப்ஜெக்ட் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ண போறோம். ஏன்னா மேக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் சப்ஜெக்ட். தி செகண்ட் ஒன் ஆர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ண போறோம். சாஃப்ட்வேர். தேர்ட் ஒன் சிலபஸ் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ண டான்சி சிலபஸ்ல இருக்கு. ஸோ அதனால நான் டான்சி சிலபஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றேன். ஓகே, நேம்ஸ் ஆஃப் வி அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ நேம்ஸ் ஜஸ்ட் நேம்ஸ் வின்னு கொடுத்தோம் அப்படின்னா நேம்ஸ் ஆஃப் வி அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா வெக்டர்ஸ் சப்ஜெக்ட் என்ன, சாஃப்ட்வேர் என்ன, சிலபஸ் என்ன அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணிடுது. ஓகே, இப்போ நான் மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ப்ரோக்ராம் டான்சி அப்படிங்கிறத நான் டைரக்டா கொடுக்காம ஐ எம் கோயிங் டு கிவ்
வி ஆஃப் தி செகண்ட், தட் மீன்ஸ் வி ஆஃப் சிலபஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன் அப்படின்னா, வி ஆஃப் சிலபஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா என்ன பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். நீங்க ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு நம்ம டைப் பண்ணதுல. நீங்க ஆக்சுவலா என்ன நேம் யூஸ் பண்ணிருக்கீங்களோ இதே நேம் தான் யூஸ் பண்ணணும். நம்ம சிலபஸ் அப்படிங்கிறதுல இங்கேயே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுத்துட்டோம். ஸோ அதே லெட்டர்ஸை மறுபடியும் யூஸ் பண்ண போறோம். மிஸ்பெல்டு தான். ஓகே, இது பிரச்சனை இல்லை. சிலபஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு டான்ஸ்கி சிலபஸ் டான்ஸ்கி அப்படின்னு பிரிண்ட் ஆயிடும். ஒருவேளை நான் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத கொடுத்தேன் அப்படின்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம யூஸ் பண்ணணும். அங்கே என்ன கொடுத்துருக்கோம் அதே தான். சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண அப்படின்னா நமக்கு ஆர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆயிடும். ஸோ ஒரு நேம் வச்சு எப்படி நம்ம அதை கால் பண்றது, ஒரு கேரக்டர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நேம்ஸ் ஃபர்ஸ்ட் நேம்ஸ் கிரியேட் பண்ணணும். நேம்ஸை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதை கால் பண்ண போறோம். இதுதான் இந்த ஆப்ஷன். ஸோ அக்சஸிங் எலமெண்ட்ஸ் யூசிங் தி லாஜிக்கல் as well as கேரக்டர் இன்டெக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா உங்க கொஸ்டின்ஸை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.